படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிட்ஸு, சில்ட்ரன்ஸ் எல்லாரோடையும் வந்து சேர்ந்து பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா கேஸ்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியவே இல்லை அவருக்கு. ஏன்னா ஆக்ட்ரஸ் இவங்க தான் வந்துட்டு புதுசாக இருந்தாங்க தவிர்த்து பார்த்தீங்கன்னா, கே இது கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சப்படி சைடு ஆக்ட்ரஸ்லாம் இந்த பிருத்விராஜ் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியராக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் தைரியமாக. கமெண்டோவின் லவ் ஸ்டோரி மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஆக்ஷனு, ரொமான்டிக்கு, எமோஷ்னல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வைஸ் வந்து சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமிலியாக பார்க்குற மூவி தான். மறக்காமல் வந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டோரி கமாண்டோவின் லவ் தான் இதில் வந்து ஸ்டோரியே. ஸோ லவ்வை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தான் இதில் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு லவ்வை சொல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போயிருக்கும். இதில் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஸ்டோரியே. ஸோ மறக்காமல் வந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்துட்டு ட்ரூவாக வந்து சொல்லணும்னு சொன்னேன்னா இட்ஸ் எ லவ் ஸ்டோரியாக இருக்குது, பேஸ்டு லவ் ஸ்டோரி. பட் த கான்செப்ட் ஆர் த எசன்ஸ் வாஸ் சம்திங் நியூ. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அந்த மாதிரியான ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது. ஆக்டர்ஸ் எல்லோரும் நியூ ஃபேஸஸாக இருந்தாலும் பட் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கவங்க தான், பட் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. படம் ஓவராலாக நல்லா இருக்குது. அப்புறம் சாங்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பர்பாக. அந்த ஃபைட்டு எல்லாமே சொல்லணும்னு சொன்னேனாக்கா பிக்சரைசேஷன் த கேமரா வாஸ் வெரி குட். அந்த ஹில்ஸில் எல்லாம் எடுத்திருக்கேன். டெஃபினட்டாக பார்க்கும்போது பார்த்தானா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் வெரி குட், வெரி நைஸ். And as a whole, it is definitely a tribute to the commandos, Jawans, Sainikudu, soldiers எல்லாருக்குமே அப்படின்றது தான் இதை கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இந்த கண்டென்ட் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுங்க. இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை ஒரு திரைக்காவியமாக எடுக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு சிறப்பாக ஒரு புதுமுக இயக்குனர் இந்த கதையை இன்றைக்கி ஒரு படமாக எடுத்து தேட்டருக்கு கொண்டு வந்திருக்காருன்னு அதுவே மிகப்பெரிய வெற்றி. படம் நல்லாயிருக்கு, குடும்பத்தோடு பாருங்கள். வணக்கம். ஒரு வித்தியாசமான கதை. ஏன்னா என் லைஃப்பில் நிறைய மிலிட்ரி படம் பார்த்துட்டேன். ஓகேவா, கடைசியாக ஒரு பாரத் ரத்னா, அர்ஜுன் விருது கொடுத்துட்டு படத்தை முடிப்பாங்க. ஆனால் அது எப்படிலாம் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும். ஓகேவா, இன்றைக்கி அப்படி கிடையாது. நாட்டுக்கு ஒரு பையனை வளர்த்துட்டு போதைக்கு அடிமையாக இருக்காங்க. உண்மையிலே அது இன்னிலேருந்து எழுதி வச்சுங்க. இராணுவத்தில் ஆள் இல்லை. ஓகேவா, நம்மளோட வாரிசுங்களை இராணுவத்தில் அமைச்சா நல்ல எதிர்காலம் நம்ம இந்தியா வளமையாக்க இது ஒரு படமாக இருக்கட்டும். சரி, அந்த கதை விட்டுங்க. கமாண்டர் லவ் ஸ்டோரி. என்னப்பா பேனரில் பார்த்தா கமாண்டர் லவ் ஸ்டோரி. கமாண்டர் யாருன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், பண்ணலாம். லவ் எல்லா இடத்துலையும் இருக்குது, எந்த இடத்துல ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த லவ்வில் உண்மை இருக்குது. அதை தான் நான் சொல்ல. ஏன் உண்மை இருக்குதுன்னா, வெறும் பார்த்து பழகுது பேசுறது லவ் கிடையாது. ஆனால் இறந்த பிறகு தன்னை நினச்சி ஒரு வாரிசு வேணும்னு கேட்குறான் தெரியுமா அந்த கமாண்டரு. அதுதான் அங்கே ஓகே ஆகுது. புரியுதா சொல்கிறது? அதுதான் அந்த படத்துடைய பலமான ஸ்க்ரீன் பிளேவே. வேறு எதுவுமே இல்லை ஸ்க்ரீன் பிளே. இந்த பலம் வந்து மற்ற ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குமா, மற்ற டைரக்டர் இருக்கலாமா எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் ஒரு தைரியம் வேணும். ஒரு ஆக்ட்ரஸ் எடுக்கணும் சாதாரண விஷயம். இந்த கேரக்டரில் அந்த பொண்ணு நடிச்சுக்குதுன்னா பெரிய விஷயமா இருக்குது. அந்த கதாநாயகி எப்படி ஒத்துக்குச்சு? அது பாம்பேயாக இருட்டாங்க, எந்தவா இருட்டாங்க, தமிழ் ஆக்ட்ரஸ் நடிக்க சொல்லுங்கள். தைரியமா அந்த கேரக்டர் எடுத்து நடிக்க சொல்லுங்கம்மா. கோடிக்கணக்கில் வாங்குறவங்க நடிக்க சொல்ல. அந்த சீனு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஒரு பொண்ணு நடிச்சதுன்னா மொழி தெரியல பாருங்கள். கதை நல்லா இருக்குதான்னு நடிச்சுக்குது. புரியுதா சொல்கிறது? ஒரு சின்ன பட்ஜெட் படம் இல்லாமல் பெரிய நியூஸாக இருக்குது இந்த படத்தில். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. என் அனுபவத்தில் ஒரு இராணுவத்தில் இறந்துட்டா அடுத்தது கவர்னர்கிட்டயோ ஒரு பிரதமர்கிட்டயோ ஒரு அவார்டு கொடுப்பாங்க. நீ பார்த்துக்கிறியா? மிலிட்ரி படம்லாம் பார்த்துக்கிறியாப்பா தம்பி? உன்னா நான் தான் கேட்குறேன், இருக்குதா? ஆனால் அது இப்படி இல்லாமல் ஒரு இளைஞனை எப்படி உருவாக்கி தன் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு எடுத்துன்னு போயிருக்கிறா போல. புரியுதா? இதுதான் கதையுடைய ஸ்க்ரீன் பிளே. தைரியமான ஸ்க்ரீன் பிளே தான் இது. தைரியமாக எடுத்துருக்கிறாரு. என் கண்ணுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கில் வாங்கணும் நடிச்சா மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. ஆனால் சாதாரண பட்ஜெட் படம் தான். ஆனால் கோடிக்கணக்கில் வாங்கின மாதிரி படம் மாதிரி தான் இருக்குது ஸ்டோரி. ஆனால் உண்மையிலே இது ஒரு தைரியம் வேணும் அந்த டைரக்டருக்கு. எடுத்துக்கிற லொக்கேஷனு அருமையாக இருக்குது. உண்மையிலேயே புது படத்தில் இந்த விஜய் கிஜெல்லாம் சிமிலாலாம் ஆடுவாங்க. புரியுதா? அதுமாரி தான் லொக்கேஷன்லாம் பக்கா வருது. அது மாற்று கருத்தே இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இந்த படத்தை. படம் வந்து
ஒரு இளைஞர்கள் பார்க்கலாம், புதுசாக லவ் பண்ணுறவங்க, ஓகேவா, பிரேக்கப் ஆகிடாதீங்க, புரியுதா, புதுசாக லவ் பண்ணுறவங்க பார்க்கலாம். 2K கிஸ்ஸும் பார்க்கலாம்ப்பா இந்த படத்தை, தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஆர்டிகல்ஸ் எடுக்கிறாங்கன்னா 2K கிஸ்ஸு இதுமாரி லெக்சராக எடுத்து ஆர்டிகல்ஸ் எடுங்க, அருமையாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வந்து பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரிங்க. பேரில் இருக்கிற மாதிரியே டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. நம்ம யூஸ்வலாக பார்க்குற லவ் ஸ்டோரி இல்லை, இட்ஸ் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படமா என்ன கேட்குறீங்க? படம் பிரமாதம் சார், சூப்பர், மார்வலஸ். இந்த படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் ஒரு கமாண்டோவை ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரமாதம் சார். இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். ரோகிணி திரையரங்கத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷோ இன்றைக்கி ரிலீஸ் படம். அவ்வளோ பிரமாதம். தேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல், டிக்கெட்டே கிடைக்கலங்க. ஆனால் ஒவ்வொரு சீனும் மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு சாங்ஸ் ஆகட்டும், சீன் ஆகட்டும், கத்துறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லாமே வந்து வீர அன்பரசு, இயக்குனர் வீர அன்பரசுக்கு தான் இந்த நன்றியை போய் சேரும். வாழ்த்துக்கள், வணக்கம்.